ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாய், ஆனந்தமாய், மனரம்யமாய், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று காலையில சபையில் 10 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. வர முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவனாய் காணப்படுவான் என்பதை நம் வாழ்நாளிலே அறிந்திருக்கிறோம். ஜெபத்தால் சாதிக்க முடியாதவைகள் என்பது ஒன்றுமே இல்லை என்றும் நாம் அறிந்து வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இன்று மாலை 5 மணிக்கு பாப்டிசம் கிளாஸ் நடைபெற இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், யாருடைய தூண்டுதலும் இல்லாதபடி நீங்களாக தீர்மானித்தவர்கள் வந்து இந்த ஞானஸ்நான வகுப்பில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் ஆராதனைக்கு பிற்பாடு ஞானஸ்நான ஆராதனை உண்டார். இந்த நாளிலே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த மனுஷனுடைய பெயர் 2 வசனத்தில் தான் இருக்கு முழு வேதாகமத்தில். ஆனால் அவனுடைய வாழ்க்கை சகலரையும் அவனையும் தொட்ட ஒரு வாழ்க்கை. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். யாபேஷ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவனுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனத்தில் நான் வாசிக்கும் போது யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான், மரியாதைக்குரியவனாயிருந்தான். ஏன் அப்படி மரியாதைக்குரியவனாயிருந்தான் என்று பார்த்தால் அவனுடைய ஆரம்பம் அப்படி இருக்கவில்லை. அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன். அவனை பெற்றெடுக்கும் பொழுது தாய் துக்கம் நிறைந்தவளாயிருந்தாள். அந்த துக்கத்தின் பிரதிபலிப்பை அவள் என்ன சொல்கிறாள் என்று கேட்டால் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கத்தின் மகன் என்ற அர்த்தம் கொள்ளக்கூடிய பெயரை கொடுத்தாள். ஆனால் இந்த யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாய் மாற காரணம் என்னவென்று கேட்டால் அடுத்த வசனத்தில் அழகாய் சொல்லியிருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அதாவது துக்கத்தின் மகனாகிய யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணினான். என்ன விண்ணப்பம் பண்ணினான்? தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை பெரிதாக்கணும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அந்த தீங்குக்கு என்னை விலக்கி காக்கணும். இது அவனுடைய ஜெபம். இந்த ஜெபத்தை செய்து முடித்த போது வேண்டிக் கொண்டான். இம்மீடியட்லி அதே வசனத்துல சொல்லி இருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உங்களில் 2 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் என்னுடைய நாமத்திலே பிதாவை வேண்டிக் கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு செய்வார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இங்கே யாபேஸ் என்ன காரியத்தை வேண்டிக் கொண்டான் என்று பாருங்கள். யாரை நோக்கி வேண்டிக் கொண்டான் என்று பாருங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, பிரைஸ் தி லார்ட், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் பண்ணுகிற விண்ணப்பம், என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே, bless me. வேற யாரும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கும். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து சபையில பெரிதாக்கப்படுதலை குறித்து உள்ளதான ஜெபமும் வேண்டுதலும் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. நம் எல்லா எல்லைகளிலும் பெருக வேண்டும் என்று சொல்லி யாபேசனுடைய ஜெபம் அதுதான், என் எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், வேறொரு கரங்களுக்குள்ளே என் கரத்தை கொடுக்க மாட்டேன், நீர் என் கரங்களை பிடித்து நடத்துவீராக, என் கரத்தை உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்படைக்கிறேன், தீங்கு எனக்கு வராதபடி அந்த தீங்குக்கு என்னை விலக்கி காத்திரு. இந்த 4 காரியத்தை அவன் விண்ணப்பமாய் செய்தான். வேதம் சொல்லியிருக்கிறது. அதில் சிலதை அவர் பதிலளித்தார், சிலதுக்கு பதில் அளிக்கவில்லைன்னு சொல்லல. அவன் என்ன வேண்டிக் கொண்டானோ அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இந்த காலை வேளையில நீங்கள் ஒருவேளை துக்கத்தின் மகன் என்று பெயர் பெற்றிருக்கலாம். உங்கள் தாயார் உங்களை துக்கத்தில் பெற்றெடுத்திருக்கலாம். சகோதரருக்குள்ளே நீங்கள் குறைவுள்ளவர்களாய் மதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் ஜெபம் எப்படிப்பட்டது, யாரிடத்தில் ஜெபிக்கிறீர்கள், இதை பொறுத்து நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். தன் சகோதரருக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். நீங்களும் நானும் ஜனங்களுக்குள்ளே கனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டுமானால் இந்த யாபேசின் ஜெபம் நம்முடைய ஜெபமாய் மாறுவதாக. யாபேஷுக்கு பதிலளித்த தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பதிலளிப்பாராக. பரிசுத்த பிதாவை, யாபேசை போல நாங்கள் ஒருவேளை துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம், துக்கத்தின் மகள் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம், துக்கத்தின் நிறைந்த அப்பா அம்மா என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய பெயரை மாற்றி எங்களை கனப்படுத்துகிறவராகிய கர்த்தர் நீர் அதை இந்த நாளிலே யாபேசினுடைய ஜெபத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டு யாபேஸ் பெற்றுக்கொண்டுதான் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வல்லமுள்ள தேவனுடைய நாமத்திலே நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றி. துதிகனமெல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ யாபேஸ் கர்த்தரை நோக்கி முறையிட்டான். முறையிட்ட எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான். நீங்களும் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again.